ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எப்படி இருக்கிறீங்க மக்களே? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நான் தாஜ் ஃபைசான், தாஜ் தமிழ் மூலம் உங்களை காண வந்திருக்கின்றோம். உண்மையிலே நமக்கு ஒரு சேனல் ஃபைசான் ஃபேமிலி கத்தார் என்னும் ஒரு சேனல் ரீசெண்டாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த சேனல் தற்போது கிடையாது, நம்மை விட்டு போய்விட்டது. என்றாலும் ஓகே, ஒரு ஹோப் தாஜ் தமிழ் மூலம் தொடர்ந்து உங்களை காணலாம், சந்திக்கலாம் அப்படி என்று வந்திருக்கின்றோம் மக்களே. நிறைய உங்களுடைய சப்போர்ட்டே நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருங்க. ஏன்னா நாம இந்த விலோக்கு செய்வதன் நோக்கம் உண்மையிலேயே என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலியிலே தான் நிறைய பேர் கேட்குறாங்க, கத்தாரில் எப்படி லைஃப் போகுது, கத்தாரில் லைஃப் ஸ்டைல் எப்படி எல்லாம் இங்கே இருக்கலாம், ஸ்கூல், மெடிசின், ஹாஸ்பிட்டல், என்ப்ளா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய கேள்விகள். ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம விலாக் மூலம் நிறையவே தெளிவுகளை கொடுக்கலாம், கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம்தான். நிறைய பேர் நிறைய விலாகுகள் பண்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன்ஸ்ல நாங்க ஸ்ரீலங்கன்ஸ்ல இப்படியான விலாகுகள் போடுவது ரேர். அதுவும் கத்தாரிலிருந்து நிறையவே குறைவு இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சது இல்லை. அதெல்லாம நிறைய நமது வேற கண்ட்ரிகள்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது தெரியும். கத்தாரிலிருந்து நான் நிறைய அப்படி என்று சர்ச் பண்ணி பார்த்தோம். எனக்கு என்ன தெரியல உண்மையிலே அப்படி யாரு பண்றாங்கன்னு. ஓகே, நாம பண்ணுவோம், நம்மளால ஏண்டியதை நாம பண்ணி விலகு மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி என்று நல்ல எண்ணம் தான். ஏன்னா நான் 12 years, more than 12 years கத்தாரில் தான் இருக்கிறோம். அதனால கத்தாரில் எல்லா விடயங்களும் குமனா தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது இல்லை, கத்துக்கொண்டு இருக்கிறோம். கத்துக்கொள்ள வேண்டிய பல விடயங்களில் உண்டு. அத மாதிரி நமக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்பினோம். அதனால இந்த சேனலை கிரியேட் பண்ணி இது மூலம் நிறைய ரெசிபிகள், விலோகுகள், மேலும் பல இம்பார்ட்டன்டான ரொம்பவே சுவாரஸ்யமான பல தகவல்களை உங்களுக்கு மத்தியில ஷேர் பண்ணலாம் அப்படி என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் இதனை ஆரம்பித்திருக்கின்றோம். என்றாலும் பல பேர் இதுக்கு ஆதரவு தருவார்களா என்பது மறுபுறம் இருக்க, நிறைய பேர் ஆரம்பிக்கும் முதல்ல நிறைய பேர் கமெண்ட்டுகள், நிறைய பேர்கள் இப்படி பெண்கள் எல்லாம் விலோக் பண்ணணும், ஃபேஸுகள் காட்டணும் அப்படி நிறைய இம்பேக்ட் நமக்கு வந்திருந்து இப்ப கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் என்ன சொல்ல, பெண்களும் துணிஞ்சு வரத்தானே வேண்டும் இல்லையா? அதாவது நாங்கள் பெண்கள் என்ன இன்றைக்கு நிறைய விடயங்களை சாதிச்சு நிறைய முன்னேற்றங்களை கண்டுள்ளது பெண்கள். அதன் அடிப்படையில நிறைய சாதிக்க துடிக்கிற பெண்களும் நிறைய பேர் உண்டு. நிறைய சாத்திய திறமைகளை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டு சமூகத்துக்கு பயந்து மறைத்து வைத்திருக்கின்ற நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. அவ்வாறான பெண்களும் இது போல அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை அவங்க இப்படி யூடியூப் சேனல் மூலம் கட்டாயம் வெளிக்கொண்டாந்து சமூகத்துக்கு தாங்க. ஏன்னா இலைமறை காய்ப்போல் நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்ட திறமைகளை மறைச்சி. ஏன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு பயந்து. ஆமா, சொல்லுபவர்கள் சொல்லுவாங்க, கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தா சொல்பவர்கள் சொல்லத்தான் செய்யும். இதையெல்லாம் நமக்கு ஏதோ வழியில போகும்போது நிறைய பறவைக நீச்சல்கள் படும் இல்லையா, அதை மாதிரி தொடச்சிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம். போற்றுவோர் போற்றட்டும், தூட்டுவோர் தூட்டட்டும். நமக்கான பயணம் தொடர்ந்தே நம்மளோட பயணத்தை நாம தான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நாம இன்னைக்கு பார்க்க வந்தோம். முதல் வீடியோவே ரொம்ப அழகாக காட்மிக்கலாம் அப்படின்னு. ஆனா நாம வந்த விடையா உண்மையிலேயே MIA பார்க்க தான் போவோம் இருந்தோம். அங்கே சரியான டிராபிக் ஜாம்பா இருந்ததால நாம வந்த லட்சியம் நிறைவேறல. அங்க பெலூன் ஃபெஸ்டிவல் கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்றாலும் ஓகே,
டிசப்பாயிண்ட் ஆயிட்டது நம்மளோட பயணம். ஓகே, கிட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் சொல்லி பசங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரைடே என்னதாங்க, அதுதான் மக்களே. நாம இன்ஷா அல்லாஹ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட ராஜ் தமிழ் சேனலை கண்டினியூ பண்ண உங்களுடைய அன்பு மாதிரியும் நமக்கு எப்பயும் தேவை. ஹாய் நண்பர்களே, நாங்க ஃபைசான் ஃபேமிலி கத்தார்ல ஒரு மாசம் முன்னுக்கு ஒரு சேனலை தொடங்கினோம். அது ஏதோ தெரியாது, அந்த சேனல் இப்ப இல்லை. அது பிறகு தாஜ் தமிழ் என்று சொல்லி புதிய ஒரு வீலோக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதன் மூலமாக நான் ஃபெமிலியாக அதாவது இங்க கத்தார்ல சுமார் 10-12 வருஷமாக ஃபெமிலியோட இருக்கிறேன். கத்தாரை பற்றிய தகவல்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், நாங்க இங்க எப்படி எங்களோட வாழ்க்கை கூட எப்படி போய்கொண்டிருக்குது, சுவாரஸ்யமான தகவல்கள், அதே போன்று தொழில் நிமித்தம் இங்கு கத்தாரை நாடி வரக்கூடிய சகோதரர்கள் அவர்களுக்குரிய ஒரு வழிகாட்டல்கள், இதெல்லாம் நாங்கள் தெரிவு செய்து தேடி எங்களுடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் என்று ஆசை இருக்கிறது. எனவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். ஃபெமிலிகளாக இலங்கையை சேர்ந்த ஃபெமிலிகள், குடும்பமாக வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் கத்தார் இருக்கிறார்கள். அதிலே இப்படி வீலோக் மூலமாக சேனல்கள், கத்தாரை பற்றிய தகவல்களை யாரும் இப்படி சேனல்கள், யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவதை நாங்கள் காண முடியவில்லை. குறிப்பாக எங்களுடைய ஒரு சேஞ்சஸ் நிறையவே ஃபிஃபாக்கு அப்புறம் வந்துட்டு, அதால கத்தார் FIFA அறிவிக்கப்பட்ட 2010ஆம் ஆண்டிலிருந்து கத்தார் வேற லெவலுக்கு மாறிவிட்டது. உண்மையிலே நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் கத்தார்ல காணப்படுகிறது. என்னாலும் உண்மையிலே ஒரு அழகான நாடுதான். அதே போல நிறைய ஆர்டிபிஷியல்ல நிறைய அழகாக்கப்பட்ட நாடு தான். என்றாலும் அவ்வளவு சுதந்திரம் இங்க இருக்கிறது. நிறைய அழகான வாழ்க்கை வட்டத்துக்குள்ள நிறைய பேர் ஃபேமிலியா நிறைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவ்வளவான ஒரு ரெசிபிஸ், அதன் மூலம் வில்லாக்ஸ், அது போல கத்தார்ல அத்தனை வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நாம தெரியப்படுத்தலாம். மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு நாம தெரியப்படுத்துவோம், இது மூலம் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாம இந்த சேனலை ஆரம்பித்திருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை விட ரொம்ப ரொம்ப நல்ல சுவாரஸ்யமா, இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளால கொண்டு போக முடியும் அளவுக்கு நாம உங்களுக்கு நம்மளோட விலோகளை நிறையவே கொண்டு வரோம். சரியா? கட்டாயம் உங்களோட ஆதரவு, அன்பு, லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் எங்களுக்கு வேணும். மக்களே தாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை நாங்கள் சந்திப்போம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்கள்.